குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோயிலில் 48வது நாள் மண்டலாபிஷேகத்தில் 108 கலச அபிஷேகமும் 108 சங்காபிஷேகமும் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இக்கோயில். 1800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாலா குஜலாம்பிகை உடனுரை கடம்பவனேஸ்வரர் கோயில் வான் பொய்யினும் தான் பொய்யா வற்றாத காவேரியின் தென்கரையில் குபேர திசை என்னும் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. கடம்ப மரங்கள் நிறைந்த பகுதியில் சிவபெருமான் சுயம்புலிங்க மூர்த்தியாக எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். காசி திருத்தல பெருமையை காட்டினும் விஞ்சிய அருள் வழங்கும் சிறப்பினை பெற்றதுமாகவும் காவிரிக்கு தென்கரையில் 2வது தேவார பாடல் பெற்ற தலமாகவும் அப்பர் அருணகிரியார் ஐயடிகள் கடவார்கோன் போன்ற அருளாளர்களால் பாடப்பெற்ற திருத்தலமாகவும் விளங்கும் இக்கோயிலில் பாலா குஜலாம்பிகை எனும் முற்றில்லா முளையம்மை உடனுரை அருள்மிகு கடம்பவனேஸ்வரர் காலை கடம்பர் எனும் வழிபாட்டு சிறப்பு மிக்கவராக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். மேலும் பிரம்மதேவர் அக்னி தீர்த்தம் அமைத்து வழிபட்டதும், மகாவிஷ்ணு வேதங்களை மீட்க சிவபெருமானை வழிபட்டதும், முருக பெருமானது ஊமைத்தன்மையை நீக்கியதும், அகத்தியர் கண்ணுவ முனிவர் ஆகியோரால் வழிபாடு செய்யப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலமாகவும் உள்ளது. இந்த ஆலயம் அமைந்துள்ள பகுதியானது குபேரபுரி, பிரம்மபுரி, ஞானபுரி, கந்தபுரி, தட்சிணாகாசி, கடம்பந்துறை என பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள இக்கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்துவதற்காக கடந்த ஓராண்டிற்கு முன்பு பாலாலயம் செய்யப்பட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற்று கடந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி அதி விமர்சையாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இன்று காலை 48வது நாள் மண்டலாபிஷேகத்தையொட்டி விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர், கடம்பவனேஸ்வரர் மூலஸ்தானம் ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு 108 கலச அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து முற்றில்லா முல்லையம்மனுக்கும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் யாக குண்டத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சுவாமிகளுக்கு அபிஷேக ஆராதனையும் தீபாராதனையும் நடைபெற்றது. இந்த மண்டல பூஜையில் குளித்தலை சுற்றுப்பகுதி கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள், சிவனடியார்கள், கோவில் புரவலர்கள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது.